ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 20 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் தான் நீங்கள் கேட்குற நியூ ரிலீஸ் அனிமேவை என்னால் போட முடியும். இந்த எபிசோட் சும்மா வேறு லெவலில் இருக்கும். சரி வாங்க இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 20. ஒரு பையன் தனியாக ஒரு இடத்துல நடந்து போயிட்டு ஸ்வாடை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்கா. ஹே பொண்ணு, இந்த இடத்துல ஏன் தனியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கவும், ஓ அதுவா, அதை பற்றி நீ கவலைப்படாத, கொஞ்சம் இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. உடனே பார்த்தா அந்த இடத்துல நிறைய பூக்களாக இருக்குது. அப்போ அந்த பொண்ணு அந்த பையன் பார்க்குறான். அந்த பொண்ணு ரொம்பவே அழகாக தெரியுது அவன் கண்ணுக்கு. இந்த பூக்கள் ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. ஆக்சுவலி அந்த பையன் தான் இந்த வெல்ஹைம். எல்லாரும் அந்த ஒயிட் வேலையை ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ரெம் தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுறா. இதை பார்த்து அந்த குரூஜே எல்லாரும் சுபாருவை ஃபாலோ பண்ணி அதை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. எல்லாரும் அதை அட்டாக் பண்ணிட்டு இருக்கவோ ரெம் வந்துட்டு சுபாரு உன் கண்ணை முடிக்கோ, அடுத்த அட்டாக் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரியே பார்த்தா அந்த இடத்துல செம வெளிச்சம் வருது. அந்த இடமே பகல் மாதிரி மாறிடுது. எல்லாரும் இப்போ தான் அந்த ஒயிட் வேலையை ஃபுல்லாக அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அது அப்படியே வெள்ளை கலரில், அது உடம்பு ஃபுல்லாக செதிலாக, அது போக அது தலையில் ஏதோ ஒரு கிரீடம் மாதிரி ஒன்று இருக்குது. இப்போ தான் எல்லாருமே அதை பார்க்குறாங்க. அந்த ஒயிட் வீல் என்னடான்னா ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு. சுபாரு உனக்கு பயமா இருக்கா அப்படின்னு சொல்லி ரெம் கேட்கவும், அதெல்லாம் இல்லை, இதை இன்னைக்கு நம்ம கொள்ளுதோம், கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும் பார்த்தா அந்த ஒயிட் வேலி உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. பிரின்சஸ் குரூஷே கிட்ட ஒரு ஸ்வாட் இருக்குது. அதை வச்சு எவ்வளோ தூரத்தில் இருந்தனாலும் விண்ட் பவரை வச்சு அட்டாக் பண்ணலாம். அதை வச்சு இப்போ அவள் அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. எல்லாருமே கண்டினியூஸாக அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த ஒயிட் வேல் அவங்கள நோக்கி போக ஆரம்பிக்கவும் எல்லாருமே பிரிஞ்சு போகிறாங்க. பார்த்தா அந்த வெல்ஹைம் மட்டும் தனியாக ஒத்தால அது முன்னாடி வந்து நிற்கிறான். அதை இவனை அட்டாக் பண்ண வருது. இவன் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கான். அப்படியே ரெண்டு பேரும் மூஞ்சியை மாற்றி மாற்றி காட்டிகிட்டு இருக்காங்க. அவனோட ஒய்ஃபோட ஞாபகம் அவனுக்கு வருது. சும்மா வேறு லெவலில் மாசாக ஒரு ஜம்ப் பண்ணி அதை போட்டு குத்தி கிழிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே கத்தி வச்சு பிடிச்சிக்கிட்டு அதோட உடம்ப கிழிச்சிக்கிட்டே அவன் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கான். அவ்வளோ வெறி இருக்குது அவனுக்கு அந்த ஒயிட் வேல் மேலே. வெல்ஹைம் மேலே இருந்து கீழே விழுவும் அவனோட கிரவுண்ட் ட்ராகன் அவனுக்கு கரெக்டாக வந்து பிடிச்சிருது. இப்போ அனஸ்தீசியாவோட அந்த நைட்ஸ்லாம் அந்த ரைகர்ஸில் பறந்து வந்து அதை அட்டாக் பண்ணுறாங்க. குரூஜே அவளோட விண்டு ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணிட்டு ஃபயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறா. ஒரு பெரிய பிளாஸ்டே அது மேலே நடக்குது. எல்லாருமே அவ்வளோதான் முடிஞ்சதுன்னு சந்தோஷத்தோடு பார்த்துட்டு இருந்தா. அது இன்னும் சாகலை, ஏன்னா அது இன்னும் பறந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு ரெம் சொல்கிறா. அந்த ஒயிட் வேல் இன்னும் சாகாமல் மேலே பறந்துக்கிட்டே தான் இருக்குது. அனிஸ்தீசியாவோட நைட் வந்துட்டு இது என்ன பண்ணாலும் சாவாது போலியா, அதனால தான் இதை லெஜெண்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் 2 ஆரம்பிக்க வேண்டியதான் திரும்பியும் போயிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஃபீலிக்ஸ் அப்படிங்கிற அந்த நைட் அந்த இடத்துக்கு வந்து என்னாலையும் பறக்க முடியாது, ஸோ நானும் உன் கூட சேர்ந்து வேடிக்கை பார்க்க வேண்டியதான் சுபாரு அப்படின்னு சொன்னோடனே, அப்படிலாம் சொல்லாதீங்க, உங்களால் தான் அடிப்பட்ட எல்லாத்துக்கும் ஹீலிங் பண்ண முடியும், நீங்கள் இந்த இடத்துல பெரிய விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளை பாராட்டுறான். அங்கே பார்த்தா அந்த வெல்ஹைம் இன்னும் கொலை வரியில் தான் இருக்கான். ஸ்வாடை பிடிச்சி அப்படியே இழுத்துக்கிட்டே போயிட்டு அதோட கண்ணில் போயிட்டு வெட்டு தான். இப்போ அப்படியே பறந்து வந்து திரும்பவும் அதோட கண்ணை அப்படி மொத்தமாக வெட்டி எடுத்து துண்டாக கீழே அனுப்புதான். கீழே விழுற அந்த கண்ணை பிடிச்சி குத்தி அப்படி வெற்றி சின்ன மாதிரி காட்டுறான். ஆனால் அந்த ஒயிட் வேலனும் அவ்வளோ சாதாரணமான ஆள் கிடையாது. அதோட இன்னொரு கண்ணு அப்படியே ரெட் கலரில் மாறுது. அதோட பாடியில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்கு. அது உடம்பு எல்லாமே ஏதோ ஒரு கண்ணு மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகுது. இது அப்படியே ஒரு சவுண்டாக கத்த ஆரம்பிக்கவும் எல்லாராலையும் அந்த சவுண்டை தாங்கவே முடியலை. அப்போ அது உடம்புக்குள்ளேருந்து ஒரு பெரிய ஃபாக் மாதிரி, அதாவது புகை மூட்டை மாதிரி ஒன்று வருது. அப்படியே அந்த இடத்தையே டோட்டலாக மறைக்க ஆரம்பிக்குது. இப்போ அப்படியே அந்த வில்ஹைமோட ஃப்ளாஷ்பேக்கு போகுது. அவன் ஸ்வாட்ஸ் பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கும்போது உனக்கு இன்னும் பூக்கள்னா பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோவும் ரெம்மும் அந்த இடத்துலேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா திடீர்னு நிறைய இடத்துல யாரோ இறந்து போகிற மாதிரி சவுண்டு பக்கத்தில் கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு புகையே வந்துட்டு இவங்களை அட்டாக் பண்ணுது. ஜஸ்ட் மிஸ்ல அவங்க தப்பிக்கிறாங்க. பிரின்சஸ் குரோஜே அவளோட வின் பவரை வச்சு அங்கே இருக்கிற புகை மூட்டத்தெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணுதா. அப்போ ஒவ்வொரு ஆளுங்களும் என்னோட டீமில் இவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் தான் இப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது. அந்த ஃபாகை வச்சு அதை அட்டாக் பண்ணால் ஒரு ஆள் இருந்ததுக்கான தடயமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ வில்ஹைம் வந்து யோசிச்சு பார்க்குறான். அந்த பொண்ணு வந்து எதுக்காக நீ இந்த ஸ்வாட் எடுத்த அப்படின்னு கேட்கும்போது நான் நிறைய மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருப்பான். ஆனால் இப்போ இவனால் நிறைய பேரை காப்பாற்ற முடியலை. இவங்க எல்லாம் பிளான் போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டு கேட்ட எல்லாருக்குமே தலைவலி உண்டாகுது. சில பேர் கீழே விழுந்து அவங்களே கொன்னுக்கிடுதாங்க. அவங்களால அந்த சவுண்டை கேட்கவே முடியல. ஆனால் சில பேர் நிதானமாக தான் இருக்காங்க. நம்ம ரெம்கோ ஒரு மாதிரி முடியாமல் போகுது. சில பேரால் அந்த சவுண்டை தாக்கு பிடிக்க முடிச்சாலுமே நிறைய பேர் அந்த இடத்துல வந்து தாக்கு பிடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ போய் ஹெல்ப் பண்ண பார்க்குறான். ஆனால் அவனால் முடியலை அப்படிங்கவும் ஃபீலிக்ஸ் அந்த இடத்துக்கு வந்து அவங்கள ஹீலிங் பண்ண உடனே சரியாகிறாங்க. நம்ம ஹீரோ சுற்றி பார்க்குறான். இப்படியே போனால் எல்லோரும் இறந்து போயிடுவாங்க, நான் தான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் டைம் வாங்கி தரேன், அதுக்குள்ளே எல்லோரும் ஹீலிங் பண்ணி முடிங்க அப்படின்னு குரோசே கிட்ட சொல்லிட்டு ரெம் இப்போ நம்ம ஆபத்தான இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கவும் பரவாயில்ல நான் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறா. நான் சாவிலேருந்து அப்படின்னு அவன் சொல்லவும் அவன் மேலே அந்த விச்சோட சென்ஸ் ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. பிரின்சஸ் குரோஷே வந்துட்டு எல்லாரும் சீக்கிரமாக ஹீலிங் ஆகுங்க, நமக்கு கொஞ்சம் தான் டைம் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. எங்கே அந்த ஒயிட் வேல் நம்மளை துரத்துலையே நம்ம ஹீரோ பின்னாடி பார்த்துருந்தா அது சடனாக முன்னாடி வந்து நிற்கவும் ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ரெம் அவளோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி சைடு திரும்பி தப்பிக்கிறாங்க. இப்போ அது இவங்கள கண்டினியூஸ்
நியூஸை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கா. அப்போ தான் வெல்ஹேம் அதை இன்னும் விடுறதா இல்லை. அதே நேரத்தில் மற்றவங்களும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அதை அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த சான்ஸை பயன்படுத்தி நம்ம ரெமோ சுபாருவை எஸ்கேப் ஆகுறாங்க. அது உடம்புலேருந்து வந்துட்டு இருக்கிற அந்த புகை இருக்கிற எல்லாத்தையுமே அவன் வெட்டிடுதான். இந்த மாபீஸ் தான் என்னோடய ஒய்ஃபை கொண்டிருக்குன்னு என்னால் நம்பவே முடியல. இது ரொம்பவே ஈஸியாக நம்ம அழிச்சிடலாம் போலியே. மாஸ்டர் ஸ்வாட்ஸ் பண்ணி ஆனால் இது கொண்டிருக்கு அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா அது மேலே நோக்கி போகவும் இவங்க கீழே விழ ஆரம்பிக்கிறாங்க. வில்ஹேம்க்கு அவ்வளோ கொலவரி இருக்குது. கீழே விழுற அந்த செகண்ட் கூட ஒன்று சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அதோட ஒரு பார்ட்டை துண்டாக வெட்டி எடுத்துருதான். இப்போ வில்ஹேம் அப்புறமா அந்த அனிஸ்தீஷியாவோட நைட்ஸ் எல்லாரும் ஒரே டீமாக போயிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு மயான அமைதி. எல்லாரும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அது எந்த சைட்லேருந்து அட்டாக் பண்ண போதான்னு பார்த்தா திடீர்னு அது மேலேருந்து அட்டாக் பண்ணுது. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ தப்பிக்கிறான். அப்போ வில்ஹேம் தூக்கி அடிக்கப்படுறான். பூவை பார்க்குறான். அப்போ அந்த ஒயிட் வேல் அவனை மொத்தமாக சாப்பிட வருது. இதுக்கு மேலே அவன் தப்பிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அப்போ தான் அவன் ஒய்ஃபை பற்றி அவன் யோசிச்சு பார்க்குறான். நான் நைட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒய்ஃப்ட்ட சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. பார்த்தா ஒரு நாள் இவன் நைட்டாக இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய அட்டாக் நடக்குது. அதில் இவன் சாவர கண்டிஷனில் இருக்கான். எதிரிங்க இவனை வெட்டலான்னு போகும்போது பார்த்தா யாரோ வந்து காப்பாற்றுறாங்க. அதை அந்த பொண்ணு தான் சும்மா வேறு லெவலில் ஃபைட் பண்ணுறா. நீ என்னை ஏமாத்திட்டல, ஒன்று மாதிரி ஒரு அழகான பொண்ணு எதுக்காக மாஸ்டர் ஸ்வாட்ஸ்மேனாக மாறினேன் அப்படின்னு சொல்லி இவன் அவளை அட்டாக் பண்ண போகவும் அவள் ஈஸியாக அவனை அடிச்சு போட்டு நான் இனிமேல் இங்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஒன்று மாதிரி ஒரு அழகான பொண்ணு எதுக்காக ஸ்வாடை தூக்கி ரிஸ்க் எடுக்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் இவ்வளோ நாள் எனக்கு அதுக்கு எந்த ரீசனும் வந்ததில்லை. ஆனால் இப்போ எனக்கு தேவையான ஒன்று நான் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. நீ ஸ்வாடை மக்களை காப்பாற்றுறதுக்காக எடுத்த, நானும் எனக்கு பிடிச்சவங்களை காப்பாற்றுறதுக்காக எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்புறா. நான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஒன்று ரிஸ்க் எடுக்க விட மாட்டேன். நான் உன் இடத்துல இனிமேல் ஸ்வாட்ஸ்மேனாக இருந்து சண்டை போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்ஹேம் கத்துறான். இப்போ அப்படியே அந்த ஒயிட் வேல் நம்ம வில்ஹேமாக சாப்பிட்ருது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை அதை அட்டாக் பண்ணலான்னு வரும்போது அந்த நைட் வந்து காப்பாற்றுறான். ஆனால் அந்த ரைகர்ஸ் அப்படிங்கிற அந்த டாகுக்கு அடிபட்டுருது. நம்ம ஹீரோ அப்படியே மேலே பார்த்தா ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல 3 ஒயிட் வேல் இருக்குது. நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆகுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஒரே ஒரு ஒயிட் வேலையே சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ 3 ஒயிட் வேல் வர வந்துடுச்சு. என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தெரில. ஒருவேளை நம்ம ஹீரோ இறந்துட்டோம்னா திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாருக்கிட்டையும் போய் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறமா எல்லாரையும் இங்கே கூட்டிகிட்டு வரணும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.